வணக்கம் குழந்தைகளே, கல்வி தொலைக்காட்சியின் வழியாய் உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று 4ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் 3ஆம் பருவத்தில் அமைந்துள்ள 2ஆம் அலகான சென்னை மாகாணத்தின் வரலாற்றை குறித்து நாம் இப்போது பார்க்க போகிறோம். இந்த பகுதியில் எந்தெந்த பகுதியெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம்னு கேட்டால், சென்னை மாகாணத்தில் அமைந்துள்ள மாநிலங்களை குறித்தும் மாவட்டங்களை குறித்தும், மதராஸ் மாகாணத்தின் வரலாற்றை குறித்தும், முதல் 2 மண்டலங்களான அமைந்திருக்கக்கூடிய பகுதிகளை குறித்தும் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு அழகான ஒரு பாடல் பாடிடலாமா? இந்திய நாடு நம் நாடு, இந்தியன் என்பது நம் பேரு, தமிழகம் நமது மாநிலமாம், தமிழகம் தலைநகர் சென்னையாம், சென்னை மாகாணம் தெரிந்திடுவோம், மண்டல பிரிவை அறிந்திடுவோம், சென்னை மாகாணம் தெரிந்திடுவோம், மண்டல பிரிவை அறிந்திடுவோம். பாடல் நல்லா இருக்குல்ல? பாடப்பகுதிகளுக்குள் கடந்து போவதற்கு முன்பு உங்களுக்கு தெரிந்த சில கேள்விகளை நான் கேட்கிறேன். அதாவது, சூரியனை சுற்றி எத்தனை கோள்கள் சுற்றி கொண்டு இருக்குது? 8 கோள்கள். வெரி குட், சூப்பரா சொன்னீங்க. இந்த 8 கோள்களில் உயிரினங்கள் வாழக்கூடிய ஒரே ஒரு கோள் எது? பூமி. பரவாயில்லையே, கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. இந்த பூமியில தான் அனைத்து உயிரினங்களும் இருக்குது. இந்த பூமியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த பூமியை தான் உலகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த உலகத்தில் 7 கண்டங்கள் இருக்குது. இந்த 7 கண்டங்களில் ஒரு கண்டமான ஆசிய கண்டத்தில் தான் இந்தியா அமைந்திருக்கு. இந்த இந்திய நாட்டில் தான் நாம் எல்லாரும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த இந்தியாவின் வடபகுதியில் அமைந்துள்ளதை வட இந்தியா என்றும், தென்பகுதியில் அமைந்துள்ளதை தென்னிந்தியா என்றும் சொல்கிறோம். தென்னிந்தியாவில் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, ஒடிசாவின் சில பகுதிகள் மற்றும் யூனியன் பிரதேசமான லட்சத்தீவுகள் அமைந்துள்ளது. இப்போ நம்ம எல்லாரும் ஒரு சுற்றுலா போகலாமா? இந்த சுற்றுலா போகும்போது மதராஸ் மாநிலத்தை குறித்து நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். அதில் இருக்கக்கூடிய 2 மண்டலம் குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இதில் முதல் பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டால், சுதந்திரம் பெறுவதற்கு முன்பு 1801ஆம் ஆண்டு மதராஸ் மாகாணம் உருவாக்கப்பட்டது. இந்த மதராஸ் மாகாணம் உருவாக்கப்பட்ட போது இது பிரிட்டிஷ் இந்தியர்களின் நிர்வாக தளமாக இருந்தது. இதற்கு புனித சார்ஜ் கோட்டையின் மாகாணம் என்றும் இதற்கு அறிவிக்கப்பட்டது. இந்த மாகாணத்திற்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிராவின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. புனித சார்ஜ் கோட்டை நகரத்தின் தலைநகராக சென்னை விளங்கியது. 1862ஆம் ஆண்டு 22 மாவட்டங்களையும், அதற்கு பின்பு 24 மாவட்டங்களாக இது மாற்றப்பட்டது. 1911ஆம் வருடத்தில் 26 மாவட்டங்களாக இவை பிரிக்கப்பட்டன. 147 ஆண்டுகளுக்கு பின்னால் கிபி 1947, அதான் நம்ம சுதந்திரம் வாங்கணும் இல்லையா, அந்த வருடத்தில் மதராஸ் மாகாணம் என்பது மதராஸ் மாநிலமாக மாற்றப்பட்டது. இந்த மதராஸ் மாகாணத்தின் முதல் ஆளுநராக யார் இருந்தாங்கன்னு தெரியுமா? எட்வர்ட் கிளைவ் அப்படின்ற ஒருவர் இருந்தார். அதே மதராஸ் மாகாணத்தின் கடைசி ஆளுநராக ஆர்ச்சிஸ் பால் எட்வர்ட் அப்படின்றவர் இவர் இருந்தார். 1956இல் மதராஸ் மாகாணம் 13 மாவட்டங்களை உள்ளடக்கியதாக அமைந்திருந்தது. 13 மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா, சென்னை, செங்கல்பட்டு, வடார்காடு, தென்னார்காடு, சேலம், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், கோயமுத்தூர், நீலகிரி, மதுரை, திருநெல்வேலி, ராமநாதபுரம் மற்றும் கன்னியாகுமரி ஆகிய 13 மாவட்டங்களை உள்ளடக்கியதாக அமைந்திருந்தது. 1969இல் மதராஸ் மாநிலம் என்பது தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இப்போ தமிழ்நாட்டை 4 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த 4 மண்டலங்களில் முதல் 2 மண்டலங்களை குறித்து இனி வரக்கூடிய பகுதிகளில் நாம் பார்க்கலாம். தமிழ்நாடை 4 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு இல்லையா, அந்த 4 மண்டலங்களில் முதல் 2 மண்டலங்களை குறித்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த 2 மண்டலங்களில் ஒவ்வொரு மண்டல பகுதிகளிலும் 2 பிரிவுகளை உள்ளே இருக்குது. இந்த 2 பிரிவுகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் அப்படின்ற பகுதியை குறித்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் இவை 3ம் சென்னை மண்டலத்தை உள்ளடக்கிய பகுதியாக அமைந்திருந்தது. இந்த சென்னை 1639ஆவது வருடம் நாயக்கர்களிடமிருந்து ஒரு நிலப்பகுதியை வாங்கி ஆங்கிலேயர்கள் புனித சார்ஜ் கோட்டை அப்படின்ற பகுதியை கட்டினாங்க. இதைத்தான் மதராஸ் பட்டினம் என்று அவர்கள் பெயர் வைக்கப்பட்டது. அன்றைய மதராஸ் பட்டணமே இன்று சென்னை மாவட்டமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நாம் வாழக்கூடிய தமிழ்நாட்டின் தலைநகரமாக சென்னை அமைந்துள்ளது. இந்த சென்னையானது இந்தியாவின் 4வது பெரிய நகரமாக அமைந்துள்ளது. வங்கக்கடலின் ஓரப்பகுதியில் அமைந்துள்ள
கடற்கரை மாவட்டங்களில் ஒன்றாக இது அமைந்துள்ளது. சென்னை மாவட்டத்தின் மிக நீளமான மெரினா கடற்கரை அமைந்துள்ளது. உலகிலேயே மிக நீளமான கடற்கரையாக இந்த கடற்கரை அமைந்துள்ளது. இந்த கடற்கரை சென்னை மக்களின் பொழுதுபோக்கு இடமாக அமைந்துள்ளது மாத்திரமல்ல, பிற ஊர்களிலிருந்து சென்னைக்கு கடந்து வருகிற ஒவ்வொருவருக்கும் பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைந்த ஒரு கடற்கரையாக இருப்பது சிறப்பாகும். ஹாலிவுட் என சொல்லப்படுகின்ற தமிழ் திரைப்பட துறை தாயகமாக இந்த சென்னை விளங்குகின்றன. மற்றும் பல்வேறு விளையாட்டு அரங்கங்கள் அமைந்திருக்கும் சென்னை மாவட்டத்தில் பல்வேறு விளையாட்டுகள் நடைபெறுகிறதற்கான வசதிகள் இங்கு அமைக்கப்பட்டு உள்ளது. சென்னை மாவட்டம் என்பது மதராஸ் பட்டினம் என்றும் சென்னாம்பட்டினம் என்றும் மெட்ராஸ் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த சென்னை பகுதியில் உயர்நீதிமன்றம், வள்ளுவர் கோட்டம், கல்பாக்கம் அனல் மின் நிலையம், மீனம்பாக்கம் விமான நிலையம், ரிப்பன் பில்டிங், மெட்ரோ ரயில், டைட்டல் பார்க், அநேக தலைவர்களின் நினைவிடங்கள் இங்கு அமைந்துள்ளது சிறப்பாகும். அடுத்தபடியாய் நம்ம பார்க்க போகிறது திருவள்ளூர் மாவட்டம். இந்த திருவள்ளூர் மாவட்டம் தொழில்துறைகள் மற்றும் வர்த்தக ரீதியான தொழில்கள் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. இங்கு அரசு, தனியார் கல்வி நிறுவனங்கள் மற்றும் தொழில் சார்ந்த துறைமுகங்கள் இங்கு அமைந்துள்ளது. கப்பல் துறைமுகமும், பறவைகளின் சரணாலயமும், பார்வையற்றோர்களுக்கான பள்ளி, செங்கல் அறுக்கும் தொழிற்சாலை, மண்பாண்ட தொழிற்சாலை, பெருநோய்க்கு மருத்துவமனை இந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது சிறப்பான ஒன்றாகும். இயந்திரங்களின் உதிரி பாகங்களை தயாரிக்கும் திருவொற்றியூர் பகுதி இந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இராணுவ முகக்கவச தயாரிக்கும் தொழிற்சாலைகள் மற்றும் தீப்பெட்டி தொழிற்சாலைகள் என தொழிற்சாலைகள் நிறைந்த ஒரு மாவட்டமாக இது அமைந்துள்ளது. இது மாத்திரமல்ல, சிறு தொழில்கள் செய்யக்கூடிய மையங்கள் அதிக அளவில் இங்கு அமைந்துள்ளது. பழங்காலத்திற்கு முந்தைய காலத்தில் வாழ்ந்த கற்கருவிகள் அமைந்த குடியம் குகைகள் இந்த பகுதியில் அமைந்துள்ளது. இந்த குடியம் குகைகள் 2 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு மக்கள் இங்கு வாழ்ந்ததற்கான சான்றாக அமைந்துள்ளது சிறப்பாகும். அடுத்து நாம பார்க்கக்கூடிய மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டமாகும். இந்த காஞ்சிபுரம் மாவட்டமானது கடற்கரையில் ஓரத்தில் அமைந்திருக்க மாவட்டமாகும். இங்கு புகழ்மிக்க சிறந்த கோவில்கள் அமைந்துள்ள ஒரு நகரமாகும். இங்கு 400 வருடத்திற்கு முன்பாக முதுகலை நாட்டுப்புற கலைகளுக்கு சிறந்து விளங்கிய சகுந்தலா ஜெகநாதன் என்ற அருங்காட்சியகம் இங்கு அமைந்துள்ளது. மாமல்லபுரத்தின் அருகாமையில் முதலை வங்கி என்ற ஒரு பகுதி உள்ளது. இங்கு இந்தியா மற்றும் ஆப்பிரிக்காவில் உள்ள முதலைகள் மற்றும் கடற்பாசிகள், ஆமைகள், பாம்புகள் இயற்கையான முறையில் உயிர் வாழிடமாக அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதியை தொடர்ந்து அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா, பூச்சிகளின் பூங்கா மற்றும் 200 வகையான வண்ண மலர்கள் உண்டாக்கக்கூடிய தாவரவியல் பண்ணை அமைந்துள்ளது. அதை அருகில் அமைந்துள்ள மாமல்லபுரம் இசாட்டுகள் நிறைந்த ஒரு சுற்றுலா தலமாக அமைந்துள்ளது. பல்லவர்களின் ஆட்சி காலத்தில் அமைக்கப்பட்டுள்ள இந்த மாமல்லபுரமானது மண்டபங்கள், சிற்பங்கள் மற்றும் குகை கோயில்கள் மிக புகழ் வாய்ந்த ஒன்றாக அமைந்துள்ளது. இந்த தென்னிந்தியாவின் கட்டடக்கலைக்கு இது மிக சிறந்த எடுத்துக்காட்டாகவும் திகழ்கிறது. யுனெஸ்கோ நிறுவனம் மாமல்லபுரத்தை உலக பாரம்பரிய தலம் என்று வகைப்படுத்தி உள்ளது என்பது சிறப்பு மிகுந்த ஒன்றாக அமைந்துள்ளது. இது மாத்திரமல்ல, இந்த பகுதியில் தொன்மையான சோழ கிராமமான உத்திரமேரூர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்திருக்கு. இந்த உத்திரமேரூரில் கிடைக்கப்பட்டுள்ள கல்வெட்டுகள் அந்த பகுதியின் கிராம சுயேட்சை நிர்வாகத்தை குறித்து விளக்கும்படியாக அமைந்துள்ள ஒரு சான்றாக இருக்கு. இது மாத்திரமல்ல, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பட்டுக்கு புகழ்பெற்ற பட்டுகளின் நகரமாக இந்த மாவட்டம் விளங்குகிறது. முதல் மண்டலத்தில் அமைந்துள்ள 2வது பிரிவான வடார்காடு பகுதியில் வேலூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களை உள்ளடக்கிய பகுதியாக உள்ளது. இந்த வேலூர் மாவட்டம் என்பது பாலாற்றுக்கு அருகில் அமைந்துள்ள ஒரு மாவட்டமாக சிறந்து விளங்குகிறது. இந்த வேலூர் மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலா தலமாக வேலூர் கோட்டை அமைந்துள்ளது. 1566இல் சின்ன பொம்மி நாயக்கர் மற்றும் திம்மாரெட்டி நாயக்கர்களால் வேலூர் கோட்டை கட்டப்பட்டது. இந்த வேலூர் கோட்டை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வேலூர் கோட்டையை சுற்றிலும் ஒரு பெரிய அகழி இருக்கான். அந்த அகழியில நிறைய முதலைகள் விடப்பட்டிருக்கு. ஏன் தெரியுமா உங்களுக்கு? வெளியில் இருக்கக்கூடிய அந்நிய நாட்டவர்கள் அல்லது வெளி தேசத்தினர் ஈஸியாக தன் கோட்டையை தாக்கிவிடக்கூடாது என்பதற்காக இந்த அகழிகளும் அதில் முதலைகளும் போடப்பட்டிருக்கு. இந்த மாவட்டத்தில் தோல் தொழிற்சாலை மற்றும்
சேவை நிறுவனங்கள் முக்கிய பங்காக அமைந்துள்ளது. ரயில் போக்குவரத்தை காட்டிலும் சாலை போக்குவரத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிற ஒரு பகுதியாக இந்த மாவட்டம் அமைந்துள்ளது. வேலூர் மாவட்டத்தின் இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா வைனுப்பாப்பு ஆய்வகம். இந்த வைனுப்பாப்பு ஆய்வகம் அப்படின்றது ஆசியாவின் மிகப்பெரிய ஆய்வகம். வான் இயற்பியலை குறித்தான ஆய்வகமாகவும் முதன்மையான ஆய்வகமாகவும் இது செயல்பட்டது. இயற்பியலாளராகவும் வான் இயற்பியலின் தந்தையாக இருந்த வைனுப்பாப்பு அவர்களின் நினைவாக இந்த ஆய்வகத்திற்கு அந்த பெயர் சூட்டப்பட்டது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் இந்த ஆய்வகத்தை திறந்து வைத்தார். இது மாத்திரமல்ல, அந்த வைனுப்பாப்பு ஆய்வகத்தின் ஒரு பகுதியில் 2.34 மீட்டர் விட்டம் கொண்ட ஒரு டெலஸ்கோப், அதாவது தொலைநோக்கி அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தொலைநோக்கி முதன்மையாக ஆசியாவிலே மிகப்பெரிய தொலைநோக்கியாக அமைந்திருக்கிறது. 1986 செயல்பாட்டுக்காக இது திறந்து விடப்பட்டது. இது ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமையில மாலை 6 மணியிலிருந்து இரவு 10 மணி வரைக்கும் பொதுமக்கள் பார்வைக்காக திறந்து விடப்படுகிறது. ஒரு நாளைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து அதை போய் நேராக போய் பார்த்துட்டு வரலாம். வேலூர் மாவட்டத்தின் இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, வேலூர் மாவட்டம் தங்க கோயிலின் நகரம்னு சொல்கிறாங்க. இங்கு ஸ்ரீ லட்சுமி நாராயணன் சுவாமி கோயில் மிக சிறப்பு மிக்க ஒரு கோயிலாக இருக்கிறது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது திருவண்ணாமலை மாவட்டம். வடார்காடு மாவட்டத்தில் அமைந்துள்ளது இந்த மாவட்டம். இந்த மாவட்ட பகுதியில் அமைந்துள்ள செய்யாறு சாத்தனூர் அணையும் நீர்ப்பாசன வசதிகளை கொண்டதாக அமைந்துள்ளது. இந்த பகுதியில் புனித மலை ஒன்று அமைந்துள்ளது. இந்த புனித மலையில் அண்ணாமலையார் கோயில் அமைந்துள்ளது மிக சிறப்பான ஒன்றாகும். இந்த பகுதியில் அமைந்துள்ள ஆரணி என்ற பகுதியில் பழங்கால கோட்டைகள் அதிக அளவில் காணப்படுகின்றன. இங்கு கைத்தறியின் மூலமாக தயாரிக்கப்படும் பட்டு சேலைகள் உலக புகழ் பெற்றதாக அமைந்துள்ளது. இந்த பகுதியில் உமியிலிருந்து எண்ணெய் எடுக்கும் தொழிற்சாலைகள், வைக்கோலிலிருந்து அட்டைகள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் மற்றும் இந்தியாவில் கூட்டுறவுத்துறையில் தமிழ்நாடு 3வது இடத்தில் உள்ளது. தமிழ்நாட்டில் 4வது இடத்தில் இந்த மாவட்டம் அமைந்துள்ளது சிறப்பாகும். மேலும் பால் உற்பத்தியில் சிறந்து விளங்குகின்ற ஒரு மாவட்டமாகவும் அமைந்துள்ளது. அடுத்து நாம் பார்க்கக்கூடிய பகுதி தென்னார்காடு. இந்த தென்னார்காடு விழுப்புரம் மற்றும் கடலூரை உள்ளடக்கிய பகுதியாக அமைந்துள்ளது. விளிமா நகரம் என்று அழைக்கப்படும் விழுப்புரம் இது மிகப்பெரிய தொடர்வண்டி நிலையம் அமைந்துள்ள மாவட்டமாகும். இந்த தொடர்வண்டி நிலையம் என்பது சென்னையிலிருந்து தென்பகுதியில் உள்ள மாவட்டங்களுக்கு கடந்து செல்லக்கூடிய இணைப்பு பகுதியாக இந்த விழுப்புரம் மாவட்டம் அமைந்துள்ளது. இது மாத்திரமல்ல, தமிழ்நாட்டின் 2வது பெரிய பேருந்து நிலையம் இங்கு அமைந்துள்ளது. இங்கு முக்கியமான விவசாயம் சார்ந்த தொழிலே இம்மாவட்டத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு மிகுந்த பயனுள்ளதாக அமைந்துள்ளது. இந்த பகுதி இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் நீதிமன்ற கட்டிடங்கள் மற்றும் புறவழி சாலைகள் போன்றவை சிறந்த அம்சங்களை பெற்றுள்ளது. விழுப்புரத்திற்கு அருகில் உள்ள புதுச்சேரிக்கு அருகாமையில் ஆரோவில் நகரம் இது ஒரு சோதனை நகரமாக இருக்கின்றது. இந்த சோதனை நகரமானது உலக மக்கள் அனைவரும் வந்து செல்லக்கூடிய இடமாகவும் உலக மக்களின் ஒற்றுமை மற்றும் பண்பாட்டை குறிக்கக்கூடிய ஒரு பகுதியாக இது திகழ்கின்றது. தமிழ்நாட்டின் அழகான கோட்டைகளில் ஒன்று செஞ்சிக்கோட்டை. இந்த செஞ்சிக்கோட்டை 3 குன்றுகள் இணையக்கூடிய பகுதியில் கட்டப்பட்ட ஒரு கோட்டையாக இருக்கு. இந்த கோட்டைக்கு கிழக்கிந்தியர்கள் வைக்கப்பட்டது கிழக்கிந்திய டிராய் அப்படின்னு இதற்கு பேர் வச்சிருக்காங்க. இந்த கிழக்கிந்திய டிராய் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? யாரும் உள்புக முடியாத அரண் படைத்த கோட்டை என்பது இதனுடைய பொருளாக இருக்கிறது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது கடலூர் மாவட்டம். இந்த கடலூர் மாவட்டம் கடலில் அமைந்துள்ள உப்பாறு, பரவனாறு போன்ற ஆறுகள் 4 இடங்களில் கூடுவதால் இந்த கடலூர் என்று பெயர் பெற்றது. வீராணம் ஏரி, வலஜா ஏரி, திருவதிகை அணை என பல்வேறு நீர்ப்பாசனங்களை கொண்ட ஒரு பகுதியாக அமைந்துள்ளது. இந்த மாவட்டத்தில் அதிக அளவில் சுண்ணாம்பு கல்கள் காணப்படுகின்றன. இங்கு உயர் ரகமான களிமண்கள் அதிக அளவில் கிடைக்கின்றது. இது மாத்திரமல்ல, பீங்கான் உற்பத்தி செய்யக்கூடிய வெள்ளை களிமண்கள் இந்த பகுதிகளில் அதிக அளவில் கிடைக்கின்றன. இதற்கு அருகாமையில் உள்ள நெய்வேலி பகுதியில் பழுப்பு நிலக்கரி மற்றும் சைனா களிமண்கள் அதிக அளவில் கிடைக்கின்ற மாவட்டமாக இது விளங்குகிறது. இந்த மாவட்ட பகுதியில் போர்ட்டோ நோவோ என்று அழைக்கப்படுகின்ற பரங்கிப்பேட்டை இந்த பகுதியில் அமைந்துள்ளது சிறப்பு அம்சமாகும். முதல் முறையாக ஆரம்பிக்கப்பட்ட இரும்பு எஃகு தொழிற்சாலைகளின் நகரம் இந்த பகுதியில் அமைந்துள்ளது. மேலும் இந்த பகுதியில் பன்ருட்டி வட்டத்தில்
பலாப்பழங்களும் முந்திரிகளும் அதிகளவில் உற்பத்தி செய்யப்படுகிற மாவட்டமாக இது திகழ்கின்றது. அடுத்து நம்ம பார்க்க போகிற பகுதி 2ஆம் மண்டலமான சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல் உள்ளடக்கிய பகுதியாக சேலம் மாவட்டம் அன்றைய பொழுதுல இருந்தது. இந்த சேலம் மாவட்டம் அப்படின்றது சைலம் என்ற வார்த்தையிலிருந்து பெறப்பட்ட ஒன்று. சைலம் என்பதற்கு அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா மலைகள் சூழ்ந்த பகுதி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சேலம் மாவட்டம் இருக்கு இல்லையா, இந்த மாவட்டத்தில் என்னென்ன சிறப்புன்னு கேட்டால் மாம்பழத்தின் நகரமாக இந்த சேலம் மாவட்டம் இருக்குது. இந்த பகுதிகளில் காவிரி, வெள்ளாறு, வசிட்டா நதி போன்ற நீர்ப்பாசனங்கள் நிறைந்த பகுதியாக இந்த மாவட்டம் அமைந்துள்ளது. இது மாத்திரமல்ல, இந்த மாவட்டம் கல்ராயன் மலை, சேர்வராயன் மலை, தீர்த்தமலை, கஞ்சன் மலை, கபிலமலை மற்றும் நைனா மலை என முக்கிய மலைகளாக இங்கு அமைந்துள்ளது சிறப்பாகும். சேர்வராயன் மலையில் காணப்படுகின்ற அலுமினியம் தயாரிக்க தேவையான பாக்சைடுகள் இந்த பகுதியில் அதிக அளவில் கிடைக்கின்றன. இந்த பாக்சைடு இந்தியாவிலே தரம் வாய்ந்ததாக அமைந்துள்ளது. இந்த பகுதியில் சிறப்புமிக்க ஒன்று என்னன்னு சொல்லி நம்ம பார்க்குறோன்னா ஏழைகளின் ஊட்டியான ஏற்காடு இந்த பகுதியில் அமைந்துள்ளது. இந்த ஏற்காடு சேர்வராயன் மலையில் அமைந்துள்ள ஒரு பகுதியாகவும் ஆண்டு முழுவதும் குளிர்ந்த தட்பவெட்ப நிலையை உடைய இந்தியாவின் புகழ்மிக்க கோடை வாழிடங்களில் ஒன்றாகவும் இது திகழ்கின்றது. இந்த பகுதியில் மேட்டூர் அணை அமைந்துள்ளது மிக சிறப்பாகும். இந்தியாவிலே மிக பெரிய அணைகளில் ஒன்றான மேட்டூர் அணை 2 மலைகளுக்கு இடையே காவிரி ஆற்றுக்கு குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணை இந்த மேட்டூர் அணை. இந்த மேட்டூர் அணையின் இன்னொரு பேர் ஸ்டான்லி நீர்த்தேக்கம் என்றும் அழைக்கப்படுகின்றன. இங்கு இந்த அணையிலிருந்து ஓடுகிற நீரிலிருந்து அதிகமான மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது தருமபுரி. இது ஒரு மலை மாவட்டமாகும். இங்கு அதிகமான கனிம வளங்கள் உடைய மாவட்டமாக இது திகழ்கிறது. இந்த மாவட்டமானது அபாக்சைட் என்ற கனிம வளம் ஒகேனக்கல் பகுதியிலும் பித்தளை மற்றும் ஈயம், சைனைடு, கார்பனேட்டுகள் அதிக அளவில் இந்த பகுதியில் கிடைக்கின்ற ஒரு பகுதியாக அமைந்துள்ளது. இம்மாவட்டத்தின் இன்னொரு சிறப்பு மிகுந்த பகுதி ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி ஆகும். இந்த ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி 36 பகுதிகளாக காவிரி ஆறு பிரிந்து அருவியாக விழுவது பார்ப்பவர்களுடைய கொள்ளை கொள்ளும் வகையில் அமைந்துள்ளது. இந்த அருவியானது விழுகின்ற இடத்திற்கு முந்தைய பகுதியில் உள்ள ஓடுகின்ற நீர் பகுதியில் பரிசல் படகுல பயணம் செய்வது அனைத்து மக்களையும் ஈர்க்கும் வகையாக அமைந்திருக்கிறது. அடுத்து நம்ம பார்க்க போற பகுதி கிருஷ்ணகிரி. மலைகளினாலும் குன்றுகளினாலும் சூழப்பட்டுள்ள ஒரு மலைப்பகுதியாக அமைந்துள்ளது. இங்கு கிருஷ்ணா என்பது கருப்பு என்றும் கிரி என்பது மலை என்றும் கருப்பு நிற கிரானைட் மலைகள் இணைந்த பகுதி என்பது இதன் பொருள்படும். இந்த நகரம் ஒரு வளர்ந்து வரும் நகரமாக இருப்பதற்கு ஒரு முக்கிய காரணம் தடையற்ற மின்சாரம், மலிவான மூலப்பொருள்கள் மற்றும் இங்கு அமைந்துள்ள நிலப்பகுதியின் அமைப்பு ஆகிய காரணங்களினால் வளர்ந்து வரும் தொழில் நகரமாக இது அமைந்துள்ளது. இந்த பகுதியில் அமைந்துள்ள ஓசூர் ஒரு சிறந்த தொழில் நகரமாகவும் சிறந்த தட்பவெட்ப நிலையை கொண்டுள்ள ஒரு நகரமாக அமைந்துள்ளது. உலக புகழ்பெற்ற டைட்டன் கடிகார நிறுவனங்கள், டிவிஎஸ் நிறுவனங்கள் மற்றும் அசோக் லைலாண்ட் நிறுவனங்கள் என பல்வேறு தொழில் நிறுவனங்கள் அமைந்துள்ள ஒரு நகரமாக இது விளங்குகிறது. ஓசூர் ஒரு தொழில் நகரமாக இருப்பதினாலே இதை குட்டி இங்கிலாந்து என்றும் அழைக்கின்றன. இது மாத்திரமல்ல, இந்த பகுதியில் ரோஜா மலர்கள் அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படுகிறது. இங்கு உற்பத்தி செய்யப்படுகிற ரோஜா மலர்கள் வெளிநாடுகளிலும் உள்நாடுகளிலும் அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இதனால் ஓசூர் ரோஜாக்களின் நகரம் என்றும் அழைக்கப்படுகிறது. பாரடைஸ் என்பது கிருஷ்ணகிரியில் கிடைக்கக்கூடிய விலை உயர்ந்த பல வண்ணங்கள் நிறைந்த கிரானைட் கற்களாகும். இந்த கிரானைட் கற்கள் வெளி மாநிலங்களுக்கும் வெளி தேசங்களுக்கும் அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்படுவது இந்த மாவட்டத்தின் முக்கிய சிறப்பாகும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது நாமக்கல் மாவட்டம். நாமக்கல் மாவட்டம் தமிழகத்தில் மனம் வீசும் மலர்களான நாமக்கல் கவிஞர் பிறந்த ஊராகவும் இந்த பகுதியில் ஆங்கிலேயர்களை எதிர்த்து மடிந்த தீரன் சின்னமலை பிறந்த ஒரு மாவட்டமாகவும் மோகனூரில் பிறந்த கி வா ஜா ஆகியவர்கள் பிறந்த ஒரு முக்கியமான மாவட்டமாக அமைந்துள்ளது. இங்கு அதிக அளவில் சுண்ணாம்பு கற்கள் உற்பத்தி செய்யப்படுகிற தொழிற்சாலைகள் இங்கு அமைந்துள்ளது மற்றும் ரசாயன பொருள்களை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகள் இந்த பகுதியில் அமைந்துள்ளது. இது மாத்திரமல்ல, நாமக்கல் மாவட்டத்தில் லாரிகளின் பாடி கட்டும் தொழிலும் மற்றும் டிராக்டர்கள், டேங்கர் லாரிகள் போன்றவைகள் ஒருங்கிணைக்கும் பகுதியில்
முக்கிய அங்கம் வகிப்பதாக உள்ளது. அதிகமான லாரிகளை உற்பத்தி செய்யும் மாவட்டமாக இருப்பதினாலே இது லாரிகளின் நகரம் என்றும் அழைக்கப்படுகின்றன. இந்த மாவட்டம் முழுவதும் கோழிகள் முட்டைகளை அதிக அளவில் உற்பத்தி செய்வதினால் இந்த மாவட்டம் முட்டைகளின் நகரம் என்றும் அழைக்கப்படுகிறது. இரண்டாவது மண்டலத்தில் இரண்டாவது பிரிவாக அமைந்துள்ள கோயமுத்தூர், நீலகிரி, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல்லின் ஒரு பகுதி ஆகிய உள்ளடங்கிய பகுதிகளை குறித்து நாம் பார்க்க போகின்ற மாணவர்களே, இந்த கோயமுத்தூர் மாவட்டமானது கொங்கு மண்டலத்தின் ஒரு பகுதியாக அமைந்துள்ளது. இது நொய்யல் ஆற்றின் கரையோரத்தில் அமைந்துள்ள ஒரு மாவட்டமாகும். இந்த மாவட்டமானது தொழில் நகரங்களில் வளர்ச்சியடைந்த மாவட்டமாகவும் அதிகமான நூற்பாலைகளும் நெசவாலைகளும் அமைந்துள்ளதால் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்றும் இதற்கு ஒரு பெயர் உண்டு. இரண்டாவது பெரிய நகரமான இந்த கோயமுத்தூர் பகுதியில் மேலும் சிறப்பான இடங்களாக நாம் பார்க்க போகிறது கோவை குற்றாலம், மருதமலை மற்றும் ஆனமலையில் இருக்கக்கூடிய வனவிலங்கு சரணாலயம் தற்பொழுது இந்திரா காந்தி தேசிய வனவிலங்கு சரணாலயமாகவும் தேசிய பூங்காவாகவும் செயல்படுகிறது. இந்த பகுதியில் அமைந்துள்ள வேளாண்மை தாவரவியல் பூங்கா, காந்தி பார்க் மற்றும் ஜிடி நாயுடுவின் ஆட்டோமொபைலின் அருங்காட்சியகம், பூச்சிகளின் அருங்காட்சியகம் என பல்வேறு அருங்காட்சியகங்கள் அமைந்துள்ள பகுதியாக இது விளங்குகிறது. இது மாத்திரமல்ல, சுவையான தண்ணீரை கொடுக்கக்கூடிய சிறுவாணி ஆறு இந்த பகுதியில் ஓடுகின்றன. இதை தொடர்ந்து அமைந்துள்ள பொள்ளாச்சி தென்னிந்தியாவிலே பெரிய மாட்டுச்சந்தை அமைந்துள்ள ஒரு பகுதியாகும். இந்த பொள்ளாச்சி பகுதியில் தென்னை மரங்கள் அதிக அளவில் இருப்பதால் தென்னை நகரம் என்றும் இதை அழைக்கப்படுகின்றன. இந்த பொள்ளாச்சி பகுதியில் ஆழியார், ஆனமலை, குரங்கு நீர்வீழ்ச்சி போன்ற முக்கியமான சுற்றுலா தலங்கள் அமைந்துள்ளது. ஆனமலை பகுதியில் உள்ள அடர்ந்த காட்டுப்பகுதியான டாப் ஸ்லிப் இந்த பகுதியில் அமைந்துள்ளது. இதைத் தொடர்ந்து இந்த பகுதியில் அமைந்துள்ள வால்பாறை ஒரு சுற்றுலா தலமாக அமைந்துள்ள ஒரு பகுதியாகும். இந்த வால்பாறை பகுதியில் காடம்பாறை அணை அமைந்துள்ளது. இந்த காடம்பாறை அணையிலிருந்து மின்சாரம் அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படுகின்றன. மேலும் இங்கு அதிக அளவில் தேயிலை தோட்டங்கள் அமைந்துள்ளது சிறப்பு அம்சமாகும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஈரோடு மாவட்டம் மாணவர்களே. இந்த மாவட்டத்தில் மஞ்சள் உற்பத்தியும் கைத்தறி உற்பத்தி செய்வது தேசிய அளவில் முக்கிய பங்கு வகிக்கின்றதாக அமைந்துள்ளது. கைத்தறி, விசைத்தறி மற்றும் ஆயத்த ஆடைகளில் ஒரு சிறந்து விளங்குகிற ஒரு மாவட்டமாக இருக்கு. சென்னிமலை, கொடிவேரி அணை, பவானிசாகர் அணை போன்ற அணைகள் இங்கு அமைந்துள்ள ஒரு முக்கிய சுற்றுலா தலமாகும். இந்த பவானிசாகர் அணை தமிழகத்தில் இரண்டாவது பெரிய அணையாக அமைந்துள்ளது மிக சிறப்பாகும். சென்னிமலை, பவானி ஆகிய இடங்களில் உற்பத்தி செய்யப்படுகிற சமுக்காலங்கள், படுக்கை விரிப்புகள் மற்றும் போர்வைகள் மிக புகழ்பெற்ற ஒன்றாக அமைந்துள்ளது. கோபிச்செட்டிப்பாளையம், தாளவாடி, சத்தியமங்கலம் போன்ற பகுதிகளில் அதிக அளவில் நெசவு உற்பத்தி செய்யப்படுகின்ற ஒரு பகுதியாக அமைந்துள்ளது. தோல் பதனிடும் தொழிற்சாலைகள் மற்றும் பருத்தி ஆலைகள் நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு மாவட்டமாக அமைந்துள்ளது. இன்னொரு பெரிய சிறப்பு என்னன்னு நம்ம சொல்லி பார்த்தோம்னா, ஈவே ராமசாமி பிறந்து வளர்ந்த மாவட்டமாக இது திகழ்கிறது. இதற்கு அருகாமையில் உள்ள சென்னிமலை பகுதியில் கொடிகாத்த குமரன் பிறந்த ஊராகவும் அமைந்துள்ளது மிக சிறப்பான அம்சமாகும். அடுத்து நாம் பார்க்கக்கூடிய பகுதி திருப்பூர் மாவட்டம் மாணவர்களே. இந்த திருப்பூர் மாவட்டம் கொங்கு மண்டலத்தின் ஒரு பகுதியாக அமைந்துள்ள மாவட்டமாகும். தமிழகத்தின் 7வது பெரிய நகரமாக அமைந்துள்ள இந்த மாவட்டம் தொழில்துறையில் வளர்ச்சி அடைந்து வருகிற மாவட்டமாக அமைந்துள்ளது. இங்கு உற்பத்தி செய்யப்படுகின்ற ஆயத்த ஆடைகள் புகழ்பெற்றதாக அமைந்துள்ளது. இது மாத்திரமல்ல, இங்கு உற்பத்தி செய்யப்படுகிற பின்னல் ஆடைகள் உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது சிறப்பாகும். இந்த திருப்பூர் மாவட்டத்தின் பழமையான பெயர் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா ஸ்ரீபுரி என்பதாகும். இந்த ஸ்ரீபுரியின் பொருள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லட்சுமி வாசம் செய்யும் ஊர் என்று பொருள்படும். திருப்பூருக்கு அருகில் அமைந்திருக்கும் ஸ்ரீ விஸ்வேஸ்வரர் சுவாமி கோவிலில் அமைந்துள்ள கல்வெட்டில் திருப்பூர் ஸ்ரீபுரி என்று செயல்பட்டது என்பதற்கு சான்றாக அமைந்துள்ளது. காற்றாலைகளின் வழியாக அதிக மின் உற்பத்தி செய்யப்படுகின்ற உடுமலைப்பேட்டை இந்த பகுதியில் அமைந்துள்ளது. இந்த உடுமலைப்பேட்டைக்கு அருகாமையில் அமராவதி அணை, திருமூர்த்தி அணை, அமராவதி முதலை பண்ணைகள் மற்றும் இராணுவ பள்ளியான சைனிக் பள்ளி இந்த பகுதியில் அமைந்துள்ளது சிறப்பு மிகுந்த ஒன்றாகும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய மாவட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டம். இயற்கை எழில்வளம் கொஞ்சும் சிறந்த காலநிலைகளினால்
ஐரோப்பியர்களை மிகவும் கவர்ந்த ஒரு மாவட்டமாக இந்த நீலகிரி மாவட்டம் அமைந்துள்ளது. இந்த நீலகிரி மாவட்டத்தில் தொட்டபெட்டா என்ற சிகரம் தென்னிந்தியாவின் உயர்ந்த சிகரமாகவும் இது அமைந்துள்ளது. இங்கு அமைந்துள்ள உதகமண்டலம் என்று அழைக்கப்படும் ஊட்டி மலைகளின் ராணியாகவும் அழைக்கப்படுகின்றன. மதராஸ் மாநிலத்தின் கோடைக்கால தலைநகரமாகவும் செயல்பட்டது. அன்றைய கோயமுத்தூர் மாவட்ட ஆட்சியராக இருந்த ஜான் சல்லிவன் என்பவர் இந்த மலைவாழ் இடத்தை உருவாக்கியதற்காக புகழப்படுகின்றார். 1908ஆம் ஆண்டு மலை ரயில் பாதை நீலகிரிக்கு போடப்பட்டது. இந்த மலை ரயில் பாதை இம்மட்டும் பயன்பாட்டில் உள்ளது. இது யுனெஸ்கோ நிறுவனம் இந்த மலை ரயில் பாதையை உலக பாரம்பரிய தலமாக வகைப்படுத்தி உள்ளது என்பது சிறப்பாகும். இப்பகுதியில் அமைந்துள்ள வெல்லிங்டன் பாசறை நகரம் ஒன்று அமைந்துள்ளது. இந்த மாவட்டத்தில் அமைந்துள்ள உயிர் சூழல் மண்டலம், உயிர் காப்பக மண்டலம் அமைக்கப்பட்டுள்ளதை ஐக்கிய நாட்டு சபை யுனெஸ்கோ நிறுவனம் இதை உயிர் காப்பகமாக அங்கீகாரம் செய்யப்பட்டுள்ளது. இது இந்தியாவில் அமைந்துள்ள முதன்மையான உயிர் காப்பகமாகவும் செயல்பட்டு வருகின்றன. அடுத்து நாம் பார்க்கக்கூடிய மாவட்டமானது திண்டுக்கல் மாவட்டம். பூட்டுகளின் மாவட்டமாக இது திகழ்கிறது. அறுபடை வீடுகளின் ஒன்றான பழனிமலை இங்கு அமைந்துள்ளது. மலக்கோட்டை அமைந்துள்ளது. மலைகளின் இளவரசியான கொடைக்கானல் இந்த பகுதியில் அமைந்துள்ளது. மிகவும் சிறப்பான ஒன்று. இதுவரைக்கும் நாம் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் வடார்காடு, தென்னார்காடு பகுதி, சேலம் மாவட்டம், கோயமுத்தூர் மாவட்டங்களில் உள்ளடங்கிய பகுதிகளை குறித்து ஒரு சின்ன சுற்றுலா நம்ம போயிட்டு வந்தோம். இப்போ இந்த சுற்றுலாவின் வழியே நீங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட சில கேள்விகள் கேட்கலாமா? தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்பது எது? கோயமுத்தூர், திண்டுக்கல், நாமக்கல். வெரி குட். கோயமுத்தூர் சரியாக சொல்லியிருக்கீங்க. முட்டைகளின் நகரம் என்று அழைக்கப்படுவது எது? ஈரோடு, நீலகிரி, நாமக்கல். பரவாயில்லையே, கரெக்டாக சொல்லிட்டீங்க. நாமக்கல் தான் சரியான பதில். மதராஸ் மாநிலம் எப்போது தமிழ்நாடு என்று மாற்றம் செய்யப்பட்டது? 1969, 1950, 1968. சரியாக சொன்னீங்க. 1969 தான் மதராஸ் மாநிலம் தமிழ்நாடு என்று பெயர் சூட்டப்பட்டது. இதுவரைக்கும் நாம் தெரிந்து கொண்ட பாடப்பகுதியிலிருந்து உங்களுக்கு ஒரு சிறிய வீட்டு பாடம் நான் கொடுக்குறேன். இதுவரைக்கும் தெரிந்து கொண்ட மாவட்டத்தில் இருந்த முக்கியமான இடங்களை சேகரித்து அதை படத்தொகுப்பாக ஒட்டி வருக. நாம் அனைவரும் ஒரே மாதிரியான திறமை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அனைவருக்கும் திறமையை வளர்த்து கொள்ள ஒரே மாதிரியான வாய்ப்புகள் வழங்கப்படுகிறது என்ற அப்துல் கலாமின் கவிதைக்கு ஏற்ப கல்வி தொலைக்காட்சியின் வழியாக உங்கள் கற்றல் திறன்களை வளர்த்து கொள்க. இவ்வளோ நேரம் அமைதியாக உட்கார்ந்து இந்த வகுப்பை கவனித்ததற்கு உங்கள் அனைவருக்கும் நன்றி.